ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிடி சமையலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மொறுன்னு கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு ரவை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கிறேன் நான். சோடா உப்பு 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு தண்ணி, எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த பதத்தில் கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கரைச்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாவு ஊறட்டும், அப்புறமா நம்ம தோசை ஊற்றலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கடாயில் தோசைக்கல் வச்சுக்கலாம். சூடானதும் நம்ம தோசை மாவை ஊற்றிடலாம். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசை மாவை ஊற்றிக்கலாம். தோசை மாவை ஊற்றியாச்சு. வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டாச்சு. வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் வேகட்டும். வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. நல்லா தோசை வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. எடுத்துக்கலாம்.